பக்தி வெள்ளி அழகு தமிழ் கவிதை கழகத்தின் இனிய காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். மக்கள் நலன்களிலே கவனங்களை செலுத்திய தலைவர்களெல்லாம் தன் உடைமைகளை விட்டு கொடுத்தும் பல நட்டங்களை சந்தித்தும் பல வெற்றிகளுக்கு வழிவகை செய்தவர்களாக வரலாறாக மாறிவிட்டார்கள். இப்பொழுதெல்லாம் நலத்திட்டங்களை நலமோடு இருப்பவர்களுக்கே திட்டங்களாக உருமாற்றி கொண்டிருக்கின்றார்கள். உண்மையான ஏழ்மையை கண்டறியும் தன்மையில் தோல்விகளை கண்டவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னமும் ஏழ்மை என்ற வார்த்தையை தவிர்த்த ஒரு நிகழ்வு இங்கு நிகழ்ந்தேறவில்லை. அவர்களுக்காக தான் நலத்திட்டம் என்ற வாய்ச்சொல்லும் ஓய்வுகளை பெறுவதாக இல்லை. தொடர்ந்து இதுபோலே நிகழ்ந்து கொண்டிருப்பதால் நாட்டின் வளர்ச்சி உள்ளவர்கள்தான் மென்மேலும் வளர்ச்சி அடைந்தவர்களாக உருமாறி கொண்டிருக்கின்றார்கள். ஏழ்மை தன்மையில் மாற்றங்கள் ஏறாமல் சமமாகவே ஒரு நிலைமையிலே இருக்கும் வண்ணம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. என் உறவுகளே, நாம் தான் இதை உணர வேண்டும். நம் நிலைமையை உணர்ந்து நம் தன்மையை நமக்கான திறமையை உணர்ந்து வாழ்க்கையில் உயர வேண்டும் என்ற முனைப்பை நமக்கான வாழ்க்கையை நாம் தான் சிறப்பாக வழியமைத்து கொள்ள வேண்டும் என உறுதி கொள்ள வேண்டும். இவர் வருவார், அவர் போவார், இவர் பல திட்டங்களை தீட்டுவார், பல நல திட்டங்களை செய்து விடுவார் என்றெல்லாம் வினவி கொண்டிருப்பதை தவிர்த்துவிட்டு நமக்கான தேடலையும் நமக்கான உழைப்பையும் நம்மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் என்று நாம் உணர்கின்றோமோ அன்று முதலாய் நமக்கான வாழ்க்கையை நாம் செதுக்கியவர்களாக உருமாறுவோம். என் உறவுகளே, முன்பெல்லாம் இருந்த அரசாள்பவர்களை போல் இப்பொழுதெல்லாம் வேண்டுமென்று நினைத்தால் நிச்சயமாக அது நிகழாது. நம்மை நாமே மாற்றிக்கொண்டு நமக்கான திட்டங்களுக்கும் நமக்கான நலங்களுக்கும் நாம் தான் போராடும் பக்குவத்தில் இறங்கிவிட வேண்டும். ஏனென்றால் காலம் மிக வேகமாக கடந்து கொண்டிருப்பதால் நமக்கான திட்டங்கள் செய்வதிலும் காலதாமதம் ஆகிவிடக்கூடாது என நமக்கான திட்டத்தை நாம் வாய் முனங்களோடு இருந்தால் மட்டுமே நமக்கான திட்டங்கள் கிடைக்கும்.